My dear friend, இந்த வீடியோவில் ஹூ இஸ் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் யார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 5 வீடியோவில் காட் த ஃபாதர் குறித்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது அதோட ஃபைனல் வீடியோ. இது ஒரு 6 பார்ட் வீடியோ சீரீஸ். ஸோ எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு காட் த ஃபாதர் குறித்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 13வது நம்ம காட் த ஃபாதர் குறித்து என்ன பார்க்குறோன்னா, ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 15. அதாவது தமிழ் எப்படி இருக்குன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கிலீஷில் எப்படி வாசிக்கணும்னா, ஃபார் யூ டு நாட் ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி டு fall back into fear, but you have received the spirit of adoption as sons, by whom we cry, Abba, Father. அதுக்கப்புறம் கலாஷியன்ஸ் சாப்டர் 3 verse 26 நம்ம இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஃபார் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் யூ ஆர் ஆல் சன்ஸ் ஆஃப் காட் த்ரூ ஃபெய்த். ஸோ 13வது காட் த ஃபாதர் குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், காட் த ஃபாதர் அடாப்ட்ஸ் பிலீவர்ஸ் ஆஸ் ஹிஸ் சில்ட்ரன். பிதாவாகிய தேவன் நம்மள எல்லாரையுமே தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஸோ 14வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரேமியா சாப்டர் 29 verse 13. அதில் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள்னா என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, யூ வில் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ when you seek me with all your heart. அதுபோல் ஜேம்ஸ் 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். draw near to God and he will draw near to you. ஸோ 14வது காட் த ஃபாதர் குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காட் த ஃபாதர் டிசைர்ஸ் a relationship with us. தேவன் தேவனாக மாத்திரமல்ல, ஒரு நல்ல தகப்பனாகவும் நல்ல நண்பனாகவும் எல்லாவுமாக நம்மோடு கூட உறவு வைக்க விரும்புகிறார். ஆமே. ஜீசஸ் லவ்ஸ் அஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஜீசஸ் லவ்ஸ் அஸ் அன்கண்டிஷனலி. ஸோ நம்மோடு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க விரும்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமே. 15வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் காட் த ஃபாதர் குறிச்சுன்னா, சாம்ஸ் 90 verse 2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அதாவது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, பிஃபோர் த மவுண்டெயின்ஸ் were brought forth, or ever you had formed the earth and the world, from everlasting you are God. அதே மாதிரி ரெவலேஷன் சாப்டர் 1 verse 8 இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். I am the Alpha and the Omega, says the Lord God, who is and who was and who is to come, the Almighty. ஸோ கடைசியாக 15வது காட் த ஃபாதர் குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காட் த ஃபாதர் இஸ் எட்டர்னல். அவர் நித்தியமான தேவனாக இருக்கிறார். ஆமென். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் நீங்கள் இது போல் நம்ம கர்த்தரை குறித்து தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching and God bless you.